கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹைதராபாத்ல இருக்கிற ஒரு ஹோட்டல்ல விபச்சாரம் நடக்கிறதா போலீஸ்காரங்களுக்கு இன்ஃபர்மேஷன் போச்சு. அதை தொடர்ந்து அந்த ஹோட்டல்ல அவங்க சோதனை பண்ணி பார்த்ததுல தெலுங்கு நடிகையான ஸ்வேதா பாசு விபச்சார வழக்குல கைதானாங்க. அவங்க தெலுங்குல நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. தமிழ்ல ராரா, சந்தமாமா இந்த மாதிரியான படங்கள் நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க விபச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்கும்போது கைது பண்ணாங்க. அண்ட் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு அவங்கள விசாரணை பண்ணி பார்த்தபோது பண நெருக்கடி, கைவசம் எந்த பணமுமே இல்லாததுனால அவங்க இந்த மாதிரி ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு உதவி இயக்குனர்கிட்ட இவங்க ஹெல்ப் கேட்க போயிட்டு அவர் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவங்களை இந்த மாதிரி ஒரு தொழிலில் தள்ளிட்டதாக சொல்லியிருந்தாங்க. இப்போ ஸ்வேதா பாசு பெண்கள் மறுவாழ்வு மையத்தில் அடைக்கப்பட்டிருக்காங்க. இந்த பிரச்சனை ஓரளவுக்கு உயரத்துக்குள்ளார இன்னொரு நடிகையும் விபச்சார வழக்கில் மாட்டியிருக்காங்க. அவங்க யாருன்னு கேட்டா தெலுங்கு இண்டஸ்ட்ரியை சேர்ந்த திவ்யஸ்ரீ அப்படிங்கிற நடிகை தான். திவ்யஸ்ரீ ஒரு சில தெலுங்கு படத்துல நடிச்சிருக்காங்க. குண்டூர்ல ஒரு வீட்டுல விபச்சாரம் நடக்கிறதா போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் போயிட்டு அந்த வீட்டுல ரெய்ட் பண்ணி பார்த்ததுல இந்த நடிகையும் கூடவே சில தெலுங்கு நடிகர்களும் மாட்டியிருக்காங்க. இந்த விஷயம் தெலுங்கு இண்டஸ்ட்ரியை ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு.